அரசியல் புரிதலின்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் பாஜக நிர்வாகிகளை கண்டித்து திமுகவினர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். தென்காசி மாவட்டத்தில் திமுக சார்பில் கடந்த 11ஆம் தேதி தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் கூறிய கருத்துக்களை அரசியல் புரிதலின்றி திரித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் கடந்த 18ஆம் தேதி சுரண்டை அண்ணா சிலை அருகில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக திமுக மாவட்ட செயலாளரின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டு எரித்தும் அவதூறு வார்த்தைகளால் கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். மேலும் அலைபேசியில் கொலை மிரட்டல் விடுக்கும் தோனியிலும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாகவும் பேசி பதிவிட்டு வரும் பாஜக நிர்வாகிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திமுகவினர் 80க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். கடந்த சில தினங்களாக திமுகவினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஒருவருக்கொருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வரும் சம்பவம் மாவட்டத்தில் கட்சியினர்களுக்கு இடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.